இதுதான் அந்த எக்ஸிகியூஷன் டூல். இந்த எக்ஸிகியூஷன் டூலுக்கான லிங்க்கை நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இட் இஸ் டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எந்த சார்ஜஸுமே இல்லை. ஸோ நான் இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டேஷ்போர்ட். நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா கனெக்டடுன்னு இருக்கும். அண்ட் தென் கரண்ட் பிடிசி ப்ரைஸ் என்னவோ அது இருக்கும். ஸோ நான் பிட்காயின் வேணுமா இடிஹெச் வேணுமான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பைரி வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரிக்கும் நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு தான் எப்போவுமே மேக்ஸிமம் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எய்தர் டுடேஸ் எக்ஸ்பைரி இல்லை டுமாரோஸ் எக்ஸ்பைரி தான் பண்ண முடியும். நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு ஈவினிங் நம்மளோட டைம் 5:30 மணிக்கு மேலே பண்ணுறீங்கன்னா நீங்கள் டுமாரோ தான் கொடுக்கணும், டுடே கொடுக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் நம்மளோட டைம் 5:30 மணி ஈவினிங்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்கன்னா டுடே கொடுக்கலாம். ஸோ எப்போவுமே எக்ஸ்பைரி டேயோட டைமிங் பார்த்தீங்கன்னா 5:30 PM. ஸோ 5:30 PMக்கு போய் மேலே போயிடுச்சுனாலே அது நெக்ஸ்ட் டேயோட எக்ஸ்பைரி தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் எய்தர் டுடே ஒரு டுமாரோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டைம் வந்து ஒரு 1:30 மணின்றதுனால ஆஃப்டர்நூன் 1:30 மணின்றதுனால நான் டுடேன்னு கொடுத்துட்டு 10 லாட்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். அண்ட் தென் நான் காப்பி பண்ண ஏபிஐ கீ இங்கே போட்டேன். அண்ட் ஏபிஐ சீக்ரெட் கீ இங்கே போட்டுட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் ஷார்ட் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொசிஷனை இப்போ க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இப்போ நான் ரெண்டுத்தையும் எல்லா பொசிஷனையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ், பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது கரண்ட் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அதுவே இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் போடுதான்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துட்டு எக்ஸிக்யூட் ஷார்ட் ஸ்டார்டல் இங்கே வந்து நீங்கள் வேறு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஏன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் நீங்கள் ஆல்ரெடி டெல்டாவில் கொடுத்துட்டீங்க. இது உங்களோட சிஸ்டமில் உங்களோட வீட்டு நெட்லேருந்து நீங்கள் எந்த இடத்துல எந்த ஐபி அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணால் தான் எக்ஸிக்யூட் ஆகும். சின்ஸ் என் வீட்டிலேருந்து என்னோட மோடமில் கனெக்ட் பண்ண என் ப்ரௌசரில் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால நான் என்னோட ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் ஷார்ட் ஸ்டார்டல் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணிவிடும். கரண்ட் ப்ரைஸ் என்ன, ஏடிஎம் ப்ரைஸ் என்ன, ஆட்டோமேட்டிக்காக கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், இது ரெண்டுமே வந்து இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போது இன்கேஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதும் வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் யூ ஹவ் டு மேக் ஷுர் இந்த ஐபி அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும். அண்ட் தென் செகண்ட் திங் யூ ஹவ் டு மேக் ஷுர் தெர் ஆர் ரெக்வயர்ட் கேபிட்டல், என்ன கேபிட்டலோ அதுவும் அதில் இருக்கான்னு பார்த்துக்கணும்.